வணக்கம் வந்தனம் அண்ட் நமஸ்கார். ஸோ வெல்கம் டு எனி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம எனி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம ஏதாவது ஒரு சிந்தனையில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிந்தனை வந்து ஒரு குழப்பம், அதனால தான் அந்த சிந்தனைக்குள்ளேயே நம்ம போகிறோம். அந்த குழப்பத்திற்கு ஏதோ ஒரு விடை அப்படிங்கிறது கிடைக்கல. அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அதற்குண்டான விடை ஏதோ ஒரு வகையில் கிடைக்கும் தெரியுமா? இதை தான் பெரியவர்கள் வந்து தெய்வம் உணர்த்தி காட்டுது, தெய்வ தேவதைகள் நமக்கு வந்து வழிகாட்டி கொடுக்குறாங்க, பெரியவர்கள் வந்து நமக்கு, நம்மளுடைய மூதாதையர்கள் நமக்கு வந்து குறிகாட்டி கொடுக்குறாங்க, இப்படியெல்லாம் நம்ம பெரியவங்க சொன்னது. இப்போது இது வந்து என்ன சொல்கிறது, கோயின்சிடென்ஸ் அப்படின்னு கூட அறிவியல் இன்னைக்கு சொல்லுது. இல்லை ஒரு சிலர் வந்து இந்த அண்டம், யூனிவர்ஸ் அப்படிங்கிறத நமக்கு காட்டி கொடுக்கக்கூடிய வழி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் எண்கள் மூலமாக நமக்கு தெரியுதுன்னா அதை தான் நம்ம ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம சொல்கிறோம். ஏன் இதை சொல்ல வரேன்னா, இன்றைக்கி உட்காந்து ஒரு யோசனை, நம்ம இப்போ அந்த பாட்காஸ்ட்லாம் அப்படி பண்ண ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அப்போது இந்த 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 ஒயர்லெஸ் மைக் வந்து மைக் ப்ளீட் அப்படிம்பாங்க. ஏன்னா இப்போது கெஸ்டிங் உட்காந்துருப்பாங்க, நான் உட்காந்துருப்பேன், இது 2 பேர் பேசும்பொழுது அந்த எக்கோ ஆகும். அப்போது ஒரு ஒரு சில டெக்னிக்கலான விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே இருக்குங்க. அதற்காக இந்த டைனமிக் மைக்ரோஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைக் இருக்குங்க. அந்த மைக் வந்து இந்த ஷோர், SHURE ஷோர்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியில் SM7Bன்னு ஒரு மாடல் இருக்குது. அதெல்லாம் வாங்கலாம், அது வாங்கினோம், ஒரு இன்டர்ஃபேஸ் வாங்கணும், அப்புறம் ஒயர் வாங்கணும், எல்லாமே காஸ்ட்லி. ஆனால் தி பெஸ்ட், இன்றைக்கி உலகத்தில் வந்து ஒரு தி பெஸ்ட்டு டைனமிக் மைக்ரோஃபோன் வேணும்னா அது அந்த மைக்ரோஃபோன் தான். சரிங்களா? அப்போ அப்படியே உட்காந்து சிந்தனை, இது எப்படி வாங்குறது, என்ன இது அப்படின்னு ஒரு சிந்தனை. அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது, சரி இதை விட குறைவா இது பார்ப்போமா, இது பண்ணலாமா, அது பண்ணலாமா. நேற்று ராத்திரியிலேருந்து அது ஒரு இது என்ன, நேற்று நவநீதன் வந்து ஒரு பாட்காஸ்ட் போட்டோம் இல்லையா, அதில் அந்த 48 நாள் தியானம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைய பேர் இன்னும் பெட்டராக சொன்னால் நல்லா இருக்கும்னு கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ நம்ம ஜூன் மாதம் 7ஆம் தேதி அந்த பாட்காஸ்ட் போட போகிறேன். அதுக்குள்ளே எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது இந்த சிந்தனையெல்லாம் ஓடிட்டு இருந்தது அப்படியே. அப்போது நம்ம எப்படி வாங்குறதுக்கு இப்போ கொஞ்சம் கஷ்டமே, அவ்வளோ செலவு பண்ண முடியாது, அப்படி இப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டே உட்காந்துருக்கும்போது டக்குன்னு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணால் ஒரு இது, எது நடந்தாலும் உனக்கு ஒரு தேவை அப்படின்ட்டு இருக்குன்னா அதை நினச்சி குழப்பம் அடையாத, பயப்படாத, உனக்கு வேணும் அப்படிங்கிறதுல மட்டும் நீ கவனமாக இரு, உனக்கு வேணுங்கிறது உங்கள்கிட்ட வந்து சேரும். என்ன அது சரியான ஷாக்கிங்காக இருந்தது. இன்ஸ்டாகிராம் அப்படி ஓப்பன் பண்ணணுன்னு என் கண்ணு முன்னாடி அதுதான் இருந்தது. இது ஒன்று மட்டும் இல்லைங்க, பின்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த பின்ட்ரெஸ்ட்டில் ஓப்பன் பண்ணால் அங்கே இதே மாதிரி ஒரு கோட், உனக்கு வேணுங்கிறது உங்கள்கிட்ட வந்து அடைஞ்சே தீரும், நீ நம்பிக்கையோட மட்டும் இருந்த. இல்லைடா சுற்றி என்னை அடிக்கிறீங்க, நல்லா இருக்குடா அப்படிங்கிற மாதிரி. ஸோ யூனிவர்ஸ் ஏதோ ஒரு வகையில் உங்கள் கூட கம்யூனிகேட் பண்ணிடும். அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயமாக்கும். இப்போ நீங்கள் தெய்வம்னு சொன்னாலும் சரி, அண்டம்னு சொன்னாலும் சரி, நீங்கள் என்ன பேர் வச்சுக்கிட்டீங்கனாலும் சரி, நம்மளை விட உயர்நிலை ஆன்மாக்கள் உண்டு, தேவர்கள் உண்டு. ஸோ அவர்களெல்லாம் நமக்கு உதவி செய்வார்களா, தாராளமாக செய்வாருங்க. ஸோ இது எல்லாமே உண்டு. அப்போது அது நம்ம ரிசீவ் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இதாக இருந்தால் போதும். இது வந்து அதிகப்படி இன்னும் இங்கே நடக்கும்னா கனவுகளில் நடக்கும். கனவுகளில் வந்து நம்மளுடைய குழப்பத்திற்கு வந்து விடை கிடைக்கும். இங்கே போயிட்டு வா, அந்த இடத்துக்கு போ, சம்மந்தம் இல்லாமல் ஒரு கோயில் வந்து நமக்கு தெரியுமா இருக்கும். அன்றைக்கி ஒரு இது எண்ணம், திருமாவூர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது திருமாவூர்னு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நெட்டில் அடிச்சேன்னா திருமோகூர் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அங்கே ஒரு கோயில் இருக்குது, பெருமாள் கோயில் இருக்குது. இப்போ அது ஏன் வந்துன்னு எனக்கு தெரியல. மேபி அங்கே நான் போக வேண்டியிருக்குமா இருக்கும். அதுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேறு ஒரு 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 ஊருங்க, அந்த ஒரு ஊர் பேர் ஞாபகம் வந்தது. அதுவும் இந்த மாதிரி பேரை நானே மாற்றி புரிஞ்சு வச்சுக்கிட்டேன். அப்போது இது போல் நிறைய பேர்த்துக்கு இது நடக்குங்க. ஏதோ நான் ஸ்பெஷலெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி நடக்கும். சரிங்களா? இதுபோல் கனவுகள் மூலமாக நமக்கு குறிகள் அப்படிங்கிறது காட்டி கொடுக்கும். சோதிட சாஸ்திரத்தில் பிரசன்னம் படிக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிமித்தம் சகுனம் அப்படின்னு சொல்லி தருவாங்க. நீங்கள் தினசரி காலையில் கிளம்புறீங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு எண்ணத்தை எண்ணி தான் வீட்டிலிருந்து வெளியே போவோம் இல்லையா? சராசரியாக வேலைக்கு போகிறதுனாலும் கூட நீங்கள் சிந்திச்சுக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு முக்கியமாக ஒரு எண்ணத்தை எண்ணி அந்த எண்ணத்திற்காகவே நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, வெளியே கிளம்புறீங்க. அந்த வெளியே கிளம்பும் பொழுது அந்த வீட்டிலிருந்து வாசப்படியிலிருந்து முதல் 8 வெளியே எடுத்து வைக்கும் பொழுது முதல் சப்தமோ முதல் காட்சியோ என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இதுதான், இதை நோட்டீஸ் பண்ணணும். சரிங்களா? கண்ணு முன்னாடி முதல்ல என்ன தெரியுது ஃபஸ்ட்டு, அது உங்களுக்கு நிர்ணயித்து கொடுக்கும் இவங்களோட நீங்கள் செல்லக்கூடிய காரியம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த செல்லும் பொழுது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு பார்க்குறீங்களா, வீட்டு விட்டு வெளியே போனோன்னு முதல்ல பார்க்கக்கூடிய ஒரு காட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது அது உங்களுக்கு முதல் குறி காட்டி கொடுக்கும். அடுத்தது நம்ம செல்லும் பொழுது நாம் என்ன கேட்குறோம், என்ன பார்க்குறோம் அப்படிங்கிறதுல கவனம் இருக்கணும்.
ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இப்படி குறி காட்டிக்கிட்டே இருக்கும். நீ போகிறதுல இந்த பிரச்சனை இருக்குது, இதுக்கு இதுதான் சொல்யூஷன், இப்படி பண்ணுன்னு. ஆனால் நம்ம யாரும் அதை கவனிக்கிறது இல்லை. யூடியூப் பார்க்குறோம், ஏதோ ஒன்று கேட்டுக்கிட்டு இருக்கோம், கண்ட பேச்சு பேசிக்கிட்டு இருக்கோம், எண்ணத்தை கண்ட மேனிக்கு ஓட விடுறோம். சுற்றி என்ன நடக்குது, எது நமக்கு இன்ஃபர்மேஷன் வருதுங்கிறத நம்ம கவனிக்கிறதே இல்லை. இதை செஞ்சு பாருங்கள். இதெல்லாம் கேட்குறதுக்கு சூப்பர்ஸ்டிஷியஸ், சூடோ சயின்ஸ் அப்படி இப்படின்லாம் வந்து இன்றைக்கி அறிவியல்காரங்கள்லாம் நிறைய சொல்லுவாங்க. பாவம் அவங்களுக்கு உண்டான அறிவு அவ்வளோதான். ஆனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் வேலை செய்யும். தான் யூனிவர்ஸ் கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு உண்டான விஷயம், யூனிவர்ஸ் நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு உண்டான விஷயம். இதுக்கு பேர் நிமித்தம் சகுனம்னு நெட்டில் தேடினீங்கனாலே நிறையா நிமித்தம் சகுனங்கள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், படித்து பாருங்கள். பிரசன்னம் படிக்கும்பொழுது இதெல்லாம் முக்கியமான இதாக படிப்போம். இதன் வழியாக இந்த அண்டை வந்து நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணுறது நம்மளால் நல்லா புரிஞ்சுக்கலாம். அடுத்தது நம்ம உட்காந்து ஏதோ பேசிகிட்டு இருப்போம், ஏதோ ஒரு சிந்தனையில் இருப்போம், சம்மந்தமே இருக்காது. யாரோ ஒருத்தன் எங்கேயோ ஒரு இது பேசிகிட்டு இருப்பான், புரிஞ்சுங்க. யாரோ ஒருத்தங்க எங்கேயோ ஃபோன் பேசிகிட்டே போயிட்டு இருப்பான். இல்லை ஒரு பாட்டு ஓடும். நம்ம கவிஞர் வாலி இருக்கார் பாருங்க, அவர் வந்து மெட்ராஸ் வந்தாராம். வந்துட்டு பாட்டுக்கு பாடலாசிரியர் போகணுன்னு அவரால் முடியல. சரி தோல்வி அப்படிங்கிற நினச்சிட்டு பஸ்ஸில் ஏறிட்டாராம். ஊருக்கு போயிடலாம், இனி நமக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வந்து இந்த பழைய பாட்டு ஒன்றுங்க, கண்ணதாசன் எழுதின பாட்டு, உன்னால் கண்டிப்பாக நினச்சா உன்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. அது என்ன பாட்டு, மனதிலே குழப்பமா அப்படின்னு வரும்ல, வாழ்க்கையில் நடுக்கமா, அந்த ஜெமினி கணேசனோட பாட்டு. அந்த பாட்டு பஸ்ஸில் உட்காந்துருக்காரு, அந்த டேபிள் காரில் அது பாடுது. ஏய் ஏன் அந்த பாட்டு சூப்பராக இருக்கும். அந்த வரிகள் எல்லாமே, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், அந்த மாதிரி அந்த பாட்டு வரும். அப்போது இவருக்கு அது ஒரு ஊக்கம். சரி ஆனதாச்சுடா பார்த்துக்கலான்னு சொல்லி பஸ் விட்டு இறங்கி நான் பாடல் ஆசிரியர் ஆயே தீர்றேன். அப்படி தான் வாலி அங்கிருந்து பெரிய ஆளானதான். அவரே ஒரு பேட்டியில் அவர் சொல்லியிருக்காரு. அதனால இதெல்லாம் அண்டம் நமக்கு வந்து இறை அண்டம் எப்படி வேணும், அது வந்து நமக்கு கொடுக்கக்கூடியது. டேய் தோண்டு போயிடாத, இரு பொறு, செய்யறதுக்கு கவனமாக செய்ய, காலம் கனியுது கூடுட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், அது வரைக்கும் பொறு, தொடர்ந்து செய்கிறது இது வந்து அண்டம் நமக்கு சொல்லி கொடுக்குறது. இல்லைன்னா இதே இங்கே பாரு கவனமாக இரு, நீ ஒரு மனசில் எண்ணிட்டு போகிற, வேண்டாம் கவனமாக இரு, இப்போ வேண்டாம், இதெல்லாம் அது காட்டி கொடுக்கும். அப்போது அதை நம்ம நம்பணும் முதல்ல. இது மனோமாயையே நம்மளுக்கு வளர்த்தி கொடுக்கும். இப்போ இந்த மனோமாயா இல்லை உண்மையாலுமே சொல்லுதானே, எது நம்ம புரிஞ்சுக்கிறது, மனசை ஒருநிலைப்படுத்தி அமைதிப்படுத்தினா தான். நானாக யோசிக்கக்கூடாது, நான் பேசாமல் அமைதியாக இருந்து சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் கவனிக்கணும். அப்போ நமக்கு வந்து அந்த அர்த்தங்கள் எல்லாமே நமக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். சும்மா நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுனா, நான் எனக்கு அது பழகிடுச்சுங்கிறதுனால எனக்கு அது உணர்ந்துக்க முடியுது. நானும் ஆரம்ப காலத்தில் குழப்பமாக இருந்தேன், இதெல்லாம் எப்படி நடக்கும்னு பேசினால்தான். ஆனால் பாடமாக படித்து அதை பயிற்சி பண்ணும் பொழுது அப்புறம் ஒரு சில நுணுக்கங்கள்லாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கும். எடுத்தோடனே நமக்கு அது புரியாது. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் அது ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது அனுபவம் தான். அப்போ நமக்கு அதில் நுணுக்கங்கள் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்குமோ நம்ம புரிஞ்சிக்க முடியும். இப்போ இது போல் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் உணரணும். இப்போ தியானம் அதிகமாக செய்யக்கூடியவர்களுக்கு உள்ளுணர்வின் மூலமாக, இந்த கட் ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, கட் ஃபீலிங்கை தாண்டி தியானம் செய்யக்கூடியவர்களுக்கு இன்ட்யூஷன் சொல்லக்கூடிய உள்ளுணர்வு அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அவர்களுக்கு வந்து என்னமோ மனசு நெருடுது அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் அந்த இடத்துக்கு செல்லுவதோ இல்லை அந்த இடத்த விட்டு விலகுவதோ இது பண்ணும்போது, அந்த இடத்துக்கு செல்லணுங்கும் பொழுது அந்த இடத்துக்கு அவர்கள் இருக்க வேண்டியங்கிறது அவசியமாக இருக்கும். அந்த இடத்த விட்டு விலகணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு, அங்கே நண்பர்களே இருப்பாங்களா இருக்கும், உறவினர்களே இருப்பாங்களா இருக்கும், ஆனால் இவங்களுக்கு அங்கே இருக்க முடியாது. பேசாமல் அந்த இடத்த விட்டு விலகி வந்துடுவாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். இவங்க அந்த நேரத்தில் இருந்து தான் வெளியே வந்துருவாங்க, அந்த பிரச்சனை நடந்திருக்கும். இவங்க மட்டும் இதில் தப்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். அப்போது இந்த கோயிலுக்கு போ, இந்த இடத்துக்கு போ, அப்படி எல்லாமே நமக்கு தோணும். இதெல்லாம் நம்ம இந்த ஆன்மீக பதிவுகளில் நிறைய இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நடக்கும். அடுத்து நம்மளுடைய உடல் வந்து நமக்கு ஒரு மாதிரியான ரியாக்ட் பண்ணும். எங்கேயாவது ஒன்று போகணுன்னா அந்த உடம்பு வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக ரியாக்ட் பண்ணும். நல்லா இருக்குன்னா ஆர்வமாக இருக்கும். நம்மளை காலையில் 4 மணிக்கு எழுப்பி விட்டுரும். டே எந்திர நீ காலையில் கிளம்புண்டா டே 10 மணிக்கு தான்டா போகணும், பரவாயில்ல எந்திராங்கிற உடம்பு. ஆனால் அதுவே அதுக்கு ஒவ்வொரு அந்த இடம் செட் ஆகலைன்னு சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், அது உங்களை 10 மணி ஆனாலும் நகரவே விடாது. என்ன தப்பு என்ன இது அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய உடல் சொல்லக்கூடியது எல்லாத்தையும் கூட கவனிக்கணும். போல் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்குது. இது எல்லாம் நீங்கள் பொறுமையாக அப்படியே கவனிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நிறைய செய்திகள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள முடியும். நாம் செய்யக்கூடிய தவறுகளோ இல்லை ஒரு காரியம் வந்து தோல்வி அடையுது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தோல்வி நிலையோ மாறிடும். அது வந்து பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஒரு சூழல் அப்படிங்கிறது நமக்கு வந்து எளிமையில் ஏற்பட்டு கிடைக்கும். இதெல்லாம்
இது எதுவுமே சூப்பர்ஸ்டிஷன் கிடையாது. ஆனால் விளக்கி சொல்லுன்னா சொல்ல முடியாது. ஏன்னா இந்த அண்டத்தை எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம எப்படி விளக்கி சொல்கிறது? சொல்ல முடியாது. ஆனால் வேலை செய்யுதான், அனுபவத்தின் ரீதியாக இப்போ உணர்ந்து பார்த்தோமா, வேலை செய்யுதுங்க, வேலை செய்யும். அதிலெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. அதை ஒரு ஒரு அதை எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறது வந்து அவரவர் இப்போ நான் சொன்னது வந்து உங்களுக்கு வழிபாதை தான் காட்டி கொடுக்க முடியும். இப்போ என்னுடைய குரு எனக்கு வழிபாதையை காட்டி காமிச்சார் பிரசனம் படிக்கும்போது. அப்போது அது வந்து ஐயா இந்த மாதிரி இப்படிங்கும்போது அப்போ இந்த மாதிரி இப்படி அணுகுங்கன்னு ஒரு சில இது தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆமாம் புரிஞ்சிக்க வேண்டியது தான். புரிஞ்சுக்கிட்டு அப்போ அதை பயிற்சி பண்ணும்போது ஒரு சில நேரங்களில் தவறாக புரிஞ்சிருப்போம், ஒரு சில நேரங்களில் சரியாக புரிஞ்சிருப்போம். அப்போ எங்கே தவறாச்சு எங்கே சரியாச்சுன்னு நம்ம சிந்திக்கணும். அப்போ இந்த குறியீடை வந்து இந்த மாதிரி நான் புரிஞ்சுட்டேன், அப்போ என்னுடைய சுயநலத்துக்காக நான் அதை புரிஞ்சிருக்கேன், ஆனால் குறி காட்டி கொடுத்தது இந்த மாதிரி அப்படிங்கிறத நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது இதுக்கு ஒரு கரெக்டான ஒரு இதுக்கு அப்போது ஒரு காலம் அப்படி கனியும் பொழுது நம்ம ஒரு புரிதலில் வந்து நிற்போம். அதற்கப்புறம் நம்ம தொடர்றது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும், நமக்கு கரெக்டான ஒரு பதில் கிடைக்கிறதாக இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். இதுபோல தான் நம்மளை நாம் பாதுகாத்துக்கவும் முடியும். புதிய வாய்ப்புகளை வந்து நம்மகிட்ட அண்டி வரும்பொழுது அதை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளவும் முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்குது. நம்மளுடைய பழைய கலைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைக்கி அழிந்து வரக்கூடிய சூழல் இருந்தாலுமே முடிந்த அளவுக்கு அதை காப்பாற்றி பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஆட்களும் உண்டு. அவர்கள் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழலில் தான் இருக்காங்க. அப்படி யாராவது இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதுன்னா வித்தை தான் முக்கியம். அந்த வித்தையை அவர்கள் ஏதோ ஒரு காசுக்காக அவங்க இது பண்ணுறாங்கன்னா என்னையா வித்தையை காசுக்கு அப்படி சொல்லாதீங்க. நமக்கும் அதே சோறு தான், அதே பசி தான். அவங்கக்கிட்ட வித்தை இருக்குது, அந்த வித்தையை கற்றுக் கொடுக்கணும்னு ஆர்வம் இருக்குது. ஆனால் அதுக்கு முதல்ல அவங்க பசியாறி இருக்கணும், அவங்க உயிரோடு இருக்கணும் இல்லையா? அதுக்காக அவங்க காசு கேட்குறாங்கன்னு சொல்லி கொடுங்க. கண்ட ஊரை ஏமாத்துறவங்களுக்கெல்லாம் போய் நம்ம நிறைய காசு செலவு பண்ணுறோம். அதெல்லாத்துக்கும் உண்மையாலுமே வித்தையை வச்சுருக்கவங்க கொண்டே காசு கொடுக்குறதுல எந்த தப்பும் கிடையாது. இப்போ இதில் யார் ஏமாத்துக்காரன் யார் உண்மையான வித்தக்காரன்னு கேட்டால் எனக்கு இப்படி தெரியும். நீங்கள் யாரை தேடி போகிறீங்கன்னு எனக்கு இப்படி தெரியும். அது நீங்கள் கண்டுபிடிச்சி இவ்வளோ நேரம் சொன்னல இந்த உணர்வு, இந்த அண்டம் நமக்கு வழிகாட்டி கொடுக்குன்னு சொல்லி இந்த அண்டத்துக்கிட்ட ஒரு கோரிக்கை வைங்க, இறைகிட்ட ஒரு கோரிக்கை வைங்க. அங்கே போகணுன்னு நினச்சோம்னா அது போக வேண்டாம்னு சொல்லும், போகணுன்னு சொல்லும். ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ். ஸோ இதான் இன்றைக்கு உண்டான செய்தி. பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்களை திறந்து நன்றி.